Taste the Daily. ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தொடர் பீரங்கி தாக்குதலில் பெண் உட்பட 2 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்ட பரிதாபம். பாராமுல்லா மாவட்டம் உரி பகுதியில் நர்கிஸ் பானு என்ற பெண்ணும், பூஞ்ச் மாவட்டத்தில் ஒருவரும் உயிரிழப்பு, மேலும் 6 பேர் படுகாயம். காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் தாக்குதலை சுக்கு நூறாக்கிய இந்திய ராணுவம். பாராமுல்லா, ஸ்ரீநகர், ஜம்மு உள்ளிட்ட இடங்களில் பாகிஸ்தானின் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திய இந்தியா. பாகிஸ்தானின் ராணுவ தாக்குதலை முறியடிக்கும் வகையில் பீரங்கி தாக்குதலை தொடங்கிய இந்திய ராணுவம். ஜம்மு காஷ்மீரில் அத்துமீறி பாகிஸ்தான் ராணுவம் நடத்தி வரும் தாக்குதலுக்கு பீரங்கி மூலம் இந்தியா பதிலடி. பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து நாட்டின் எல்லையோர மாநிலங்களில் உள்ள 32 விமான நிலையங்களை வருகிற 15ஆம் தேதி வரை மூட உத்தரவு. ஏற்கனவே 24 விமான நிலையங்களை மூட உத்தரவிட்டிருந்த நிலையில் மேலும் 8 விமான நிலையங்களை மூட மத்திய அரசு உத்தரவு. இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் முன்னெச்சரிக்கையாக மின்சாரம் துண்டிப்பு. பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் இருளில் மூழ்கிய மக்கள். பஞ்சாப் மற்றும் காஷ்மீரில் பாகிஸ்தான் நடத்தி வரும் ட்ரோன் தாக்குதலை முறியடித்த இந்திய ராணுவம். பாராமுல்லா, ஸ்ரீநகர், ஜம்மு உள்ளிட்ட இடங்களில் பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் தாக்குதல் முறியடிப்பு. பஞ்சாப் எல்லையில் உள்ள பெரோஷ்பூரில் குடியிருப்பு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி ட்ரோன் தாக்குதல். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. வடக்கு காஷ்மீரின் பாராமுல்லா முதல் குஜராத் மாநிலம் பூஜ் வரையிலும் 26 இடங்களில் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல். பஞ்சாப் மாநிலத்தின் சாம்பா மற்றும் பதான்கோட் மாவட்டங்களில் சில பகுதிகளிலும் பாகிஸ்தான் ட்ரோன்கள் தென்பட்டதாக இந்திய ராணுவம் தகவல். பஞ்சாப் மாநிலத்தின் ஜலந்தர் நகரை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன் தாக்குதல். ட்ரோன்கள் தென்பட்டதை தொடர்ந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் ஜலந்தர் நகரம் முழுவதும் இருளில் மூழ்கியது. எல்லையில் பாகிஸ்தானிற்கு எதிரான சண்டையில் வீரமரணமடைந்த இந்திய ராணுவ வீரர் முரளி நாயக். வீரமரணமடைந்த ராணுவ வீரர் ஆந்திர மாநிலம் சத்தியசாய் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தும் பாகிஸ்தான் ராணுவம். இந்திய பாதுகாப்பு படை கொடுத்த பதிலடியில் பாகிஸ்தான் ராணுவம் கடுமையான சேதங்களை சந்தித்துள்ளதாக கர்னல் சோஃபியா குரேஷி பேட்டி. பயணிகள் விமானங்களை பாகிஸ்தான் ராணுவம் கேடயமாக பயன்படுத்தி தாக்குதலை நடத்தி வருவதாக விங் கமாண்டர் வியோமிகா சிங் தகவல். வான் எல்லையை மூடாமல் மக்களின் உயிரை பணயம் வைத்திருக்கிறது பாகிஸ்தான் என தெரிவித்துள்ளார். துருக்கியில் தயாரிக்கப்பட்ட சுமார் 300 முதல் 400 ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்த முயற்சித்த பாகிஸ்தானின் அனைத்து முயற்சிகளையும் இந்திய பாதுகாப்பு படை முறியடித்திருப்பதாக கர்னல் சோஃபியா குரேஷி பேட்டி. பொய்கள் மூலமாக பாகிஸ்தான் மதவாத பிரச்சனைகளை ஏற்படுத்த முயற்சிப்பதாக வெளியுறவுத்துறை செயலர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவின் ஒருமைப்பாடும் ஒற்றுமையும் பாகிஸ்தானிற்கு சவாலாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். பூஞ்ச் பகுதியில் குருத்வாரா மற்றும் கிறிஸ்தவ தேவாலயம் மீது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் 2 குழந்தைகள் பலியானதாக வெளியுறவுத்துறை செயலர் தகவல். வழிபாட்டு தலங்களை தாக்கவில்லை என்று பாகிஸ்தான் உலகை ஏமாற்றுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். பாகிஸ்தானின் ராணுவ போர் விமானங்களை சுட்டு வீழ்த்திய இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு. பாகிஸ்தானின் 2 JF-17S மற்றும் 1 F-16 உட்பட 8 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதை உறுதி செய்தது இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு.
பாகிஸ்தான் ராணுவத்தை நிலைகுலைய செய்திருக்கும் ஆகாஷ் ஏவுகணைகள் முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன ஏவுகணைகள். ஆகாஷ் ஏவுகணை மணிக்கு 3060 கிலோமீட்டர் வேகத்தில் பாய்ந்து சென்று 20 கிலோமீட்டர் வரையிலான இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்கும் சக்தி கொண்டது. சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். IPL போட்டிகளை நடத்தக்கூடாது என பாகிஸ்தானை குறிப்பிட்டு மின்னஞ்சல் மூலம் மிரட்டல். இந்திய ராணுவத்தின் பலத்தை மேம்படுத்துவதற்காக ராணுவ தளபதிக்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த அதிகாரம் 2028ஆம் ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என மத்திய அரசு அறிவிப்பு. அவசர கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுக்கு உள்துறை அமைச்சகம் கடிதம். பாகிஸ்தானுடனான போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகம் கடிதம். சமையல் எரிவாயு போதுமான அளவில் கையிருப்பு உள்ள நிலையில் விநியோக முறையும் பாதுகாப்புடன் இருப்பதால் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என இந்திய ஆயில் நிறுவனம் அறிவிப்பு. போர் பதற்றத்தின் காரணமாக தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் தேவைக்கு அதிகமாக சமையல் எரிவாயு சிலிண்டரை முன்கூட்டியே வாங்கி இருப்பு வைக்க முயற்சிக்க வேண்டாம் என அறிவுரை. இந்திய போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டதாக மீண்டும் தவறான செய்திகளை வெளியிடும் சீன ஊடகங்கள். ஏற்கனவே சீன அரசு ஊடகத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் மீண்டும் அந்நாட்டு தவறான செய்தியை வெளியிட்ட சீன ஊடகம். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வரும் சூழலில் குஜராத்தில் மே 15 வரை ட்ரோன்களை பறக்கவிட தடை. குஜராத்தில் பட்டாசு வெடிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பல நகரங்களை தாக்க பாகிஸ்தான் முற்பட்ட நிலையில் அதனை முறியடித்த மேன்மை மிகு இராணுவ படைகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிர்வினையாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடத்திய பிறகு பாகிஸ்தானின் முயற்சி முறியடிக்கப்பட்டதாக பெருமிதம். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் போர்க்கால நடவடிக்கைகளுக்கு ஒரு தேசமாக அனைவரும் துணை நிற்க வேண்டிய தருணம் இது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. நமக்காக எல்லையில் போர் புரியும் நம் இராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்கவும் வெற்றி பெறவும் இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும். கோயில்கள், மசூதிகள், தேவாலயங்கள் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களில் இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த கட்டட தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பே இல்லை என மக்கள் வேதனை. திருச்சி மாவட்டம் போசம்பட்டி பகுதியில் மூக்குத்திக்காக மூதாட்டி மூக்கை அரித்து கொலை செய்யப்பட்ட கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் தனியாக இருக்கும் முதியோரை குறிவைத்து கொலை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் விமர்சனம். திருவள்ளூர் அடுத்த அதிகத்தூரில் உள்ள நரிக்குறவர் குடியிருப்பு பகுதியில் சிறுமிகள் மற்றும் பெண்களிடம் கஞ்சா போதை ஆசாமிகள் அத்துமீறுவதாக குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் தடையின்றி கிடைக்கும் கஞ்சா போதையால் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியான அவலம். காஞ்சிபுரம் மாவட்டம் முசரவாக்கம் பகுதியில் இளைஞர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்த 2 கஞ்சா வியாபாரிகள் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்து வரும் கஞ்சா புழக்கத்தால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழியும் அவலம். விழுப்புரத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டு செல்லப்பட்ட 2 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா புழக்கம் அதிகரித்திருப்பதாக மக்கள் விமர்சனம். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அடுத்த கன்னிவாடி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நபரிடமிருந்து 4 கிலோ கஞ்சா பறிமுதல். இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் கஞ்சா விற்பனையை தீய சக்தி திமுக அரசு என்றுதான் தடுக்குமோ என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 110 கிலோ குட்கா போதைப் பொருட்கள் சிக்கின. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு குட்கா பொருட்களின் புழக்கம் மற்றும் கடத்தலை தடுக்க முடியாமல் திணறி வருவதாக மக்கள் விமர்சனம்.
மதுரை விலாங்குடியில் அதிமுக சார்பில் திறக்கப்படும் நீர்மோர் பந்தலுக்கு உடனடியாக அனுமதி வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கடுமையான வெயில் காலத்தில் அரசியல் கட்சிகள் நீர்மோர் பந்தல் அமைக்க அனுமதி வழங்குவதில் பாரபட்சம் காட்டக்கூடாது என்றும் காவல்துறைக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தல். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற மறுத்த திமுக அரசை கண்டித்து அங்கன்வாடி ஊழியர்கள் மடிப்பிச்சை ஏந்தியும் நெற்றியில் பட்டை நாமமிட்டும் நூதன முறையில் போராட்டம். அனைத்து தரப்பு மக்களையும் பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றிய ஸ்டாலின் மாடலுக்கு 2.0 ஒரு கேடா எனவும் கேள்வி. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பதி சாரம் திருவாள் மார்பன் கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி தேரோட்டம் வெகு விமர்சை. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம்.